பூனை மாதிரி குறுக்கே வந்து தடுத்ததால் ஏதோ பலமான காரணம் இருக்கும் என்று நம்புகிறேன். அவனுக்கு தெரியாத, நீ சொல்லு. இவர்தான் அந்த சங்க ஊதுனது. இவரா? அதை கேட்டுத்தான் நாங்க எல்லாரும் வெளியில வந்திருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை உருவாயிருக்கு. இந்த வழியில வந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. பொண்ணுங்க கிட்ட இதான் பிரச்சனையே, வழி தெரியாம போய் தொலைஞ்சிருவீங்க. தொலைஞ்சாலும் வந்து சரி, எங்க கிட்ட மூளை இருக்கு. நமக்கு சரியான வழியை தெரிஞ்சுக்கணும்னா கூணாவ கேட்டா சொல்றாரு. கூணான்னா குள்ள நண்பர்னு அர்த்தம். ஓ, உங்களுக்கு வேடிக்கையா? எனக்கு வேதனை. நான் வழி மாறிட்டேனா? ஆமா, தப்பான வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நீங்க காஸ்பியனை கடைசியா அந்த அடர்ந்த காட்டு பகுதியில பார்த்ததா சொன்னீங்க. அங்க சேர்றதுக்கு இந்த நதியை கடக்கிறது தான் ஒரே வழி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நதியை சுலபமா கடக்க இங்க வழி இல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியல. வழியை நான் காட்டுறேன். பல நூறு ஆண்டுகளா வெள்ளப்பெருக்கால பாறைகள்லாம் கரைஞ்சு பள்ளத்தாக்காயிடுச்சு. அமைதியா இருக்கியா? கீழே போறதுக்கு வழி இருக்கா? இருக்கு, குதிக்கலாமே. நான் சரியா தான் கூட்டிட்டு வந்தேன். ப்ரூனா வரைக்கும் போயிட்டா இந்த நதியை நீந்தி கிடக்கலாம். நடந்து போறதுக்கு அது பரவாயில்ல. அஸ்லான், அது அஸ்லான். அவர் நதிக்கு அந்த பக்கம் இருக்காரு. உங்களுக்கு தெரியலையா? அது அவங்க இருக்காரு. இப்போ நீ அவரை பாத்தியா? நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல. அவர் அங்கதான் இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து வர சொன்னாரு. அந்த கரடி மாதிரி இந்த காட்டுல நிறைய சிங்கங்கள் இருக்கும். அதத்தான் நீ பாத்திருப்ப. அஸ்லானை பார்த்தா என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். லூசி, கண்ணுக்கு தெரியாத உன்னை நம்பி உன் பின்னாடி வர நான் தயாரா இல்ல. நானும் ஒரு தடவை லூசி சொன்னது நம்பல. போன பிறகுதான் அது உண்மைன்னு புரிஞ்சுது. ஏன் என்னால அவரை பார்க்க முடியல? பார்க்கணும்னு நினைச்சாதான் பார்க்க முடியும். என்னால நம்ப முடியல.